வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோட பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்த ஒரு சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை எட்டி பிடிச்சிருக்கக்கூடிய சில பங்குகளை ஒரு அலர்ட்டாக முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு புதிய பங்குகளை நோக்கி செல்லலாம். அதில் முதலாவதாக ஃபெடரல் பேங்க் 292 ரூபா 60 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ 287ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போன வாரமே க்ளோசிங் இருந்தாலும் ஒரு டோஜி மாதிரியான ஒரு க்ளோசிங் இருந்துச்சு டவுட்டாக. இந்த வாரம் அதை கடந்து இந்த க்ளோசிங் இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை இதை ஸ்ட்ராங்காக அடுத்த வாரம் கடந்து இல்லை செல்லக்கூடிய ஒரு 300க்கு மேலே சென்றுருச்சு அப்படின்னா 333ங்கிறத நம்ம அடுத்த லெவலாக எடுத்திருக்கோம். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 363 அப்படிங்கிறது அதற்கு அடுத்த லெவலாக நம்ம பார்க்குறோம். ஸோ சந்தர்ப்பங்கள் பேங்க் நிஃப்டிக்கும் நல்ல பாசிட்டிவ்னஸ் இருக்கிறத நம்ம நேற்றே பார்த்தோம். அதுவும் செயல்படுறதும் இதுவும் சேர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் நம்ம பொசிஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 2 லெவல்ஸும் அடுத்த லெவல்ஸாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு அலர்ட்டாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ கவனத்தோடு இருந்து இந்த 287க்கு மேலே மெயின்டைன் ஆச்சுன்னா மட்டும் பார்த்துட்டு உங்கள் பொசிஷனை ஹோல்ட் பண்ணிங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ONGC 275க்கு மேலே போனாலும் கூட அதற்கு மேலே க்ளோசிங் வைக்காமல் ஒரு 3 வாரங்களாக அந்த லெவலுக்கு மேலே போகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த வாரம் அதற்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டடியாக போச்சு அப்படின்னா அடுத்தது மேலே க்ளோசிங் வந்துச்சுன்னா நமக்கு 292 அப்படிங்கிறது 2வது லெவலாகவும், அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா 345 அப்படிங்கிறது 3வது லெவலாகவும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ இது அடுத்தடுத்து வரக்கூடிய க்ளோசிங்ஸை பாருங்கள். இல்லை சந்தர்ப்பம் கொடுக்குற மாதிரி இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு சின்ன மனசு ஒரு கோணல் வந்தால் கூட அட்லீஸ்ட் 50%ஆவது க்ளோஸ் பண்ணிங்க. என்ட்ரி லெவல்லேருந்து நீங்கள் வாங்கினதுலேருந்து என்ன ஷேர்ஸ் எவ்வளோ 100 வாங்கிறீங்களா, ஒரு 50 க்ளோஸ் பண்ணிங்க. மிச்சம் 50 மேலே போனால் போட்டோம். இல்லை கீழே வந்தாலும் நீங்கள் வாங்கின இடத்துலே க்ளோஸ் பண்ணாலும் ஒரு திருப்திகரமான லாபத்தோடு நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 193 ரூபா 98 காசில் முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் மேலே போயிருக்கு. 180 தாண்டறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வாரமாக ஆச்சு. அதை தாண்டி வெளில போயிருக்கு. ஸோ 214 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டும் போது 249ங்கிறது அதற்கு அடுத்த லெவலாக யூனியன் பேங்க்கில் இருக்கும். கீழே 180ங்கிறது இப்போது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத யூனியன் பேங்க்கில் கவனம் வச்சுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். கேனரா பேங்க் இந்த புதன்கிழமை நான் சொல்லியிருந்தேன். மறுபடியும் அது 154 வரைக்கும் நெருங்கி போயிருக்கு. 159 தான் அடுத்த லெவல். ஸோ கிட்டத்தட்ட இந்த 159லேருந்து தான் திரும்பி 139க்கு வந்து 154 நடுவில் நிற்கிறாங்க. வரக்கூடிய வாரம் ஒருவேளை திங்கட்கிழமை இந்த கிஃப்ட் நிஃப்டியில் நான் நேற்று எடுத்து காமிச்சேன் கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோசிங் முடிஞ்சிருக்குன்னு. அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் படிப்படியாக ஏறி இது மேலே செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். 159க்கு மேலே க்ளோசிங் வராத வரைக்கும் நமக்கு அடுத்த படி அப்படிங்கிறது மேலே இருக்காது. அதே மாதிரி 139 கீழே போகாத வரைக்கும் நமக்கு கனரா பேங்க்கில் பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஏன்னா இது ஒரு F&O ஸ்டாக்குங்கிறதுனால நம்ம அந்த வேகமாகவும் இதில் எதிர்பார்க்க முடியாது. சரசரன்னு மேலே ஏறி போகிற அளவுக்கு இதில் அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய பாசிட்டிவ் நியூஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் நமக்கு வந்துடுற வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். நீண்ட கால அடிப்படையில் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னுடைய லெவல்ஸை பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஷிவராகவே இருக்குது சார், வச்சுருக்கிறேன் பயமாக தான் இருக்குது அப்படின்னா 159 கிட்ட வரும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 50 க்ளோஸ் பண்ணிவிட்டு மிச்சம் 50 மேலே போனாலும் சரி, இல்லை 139 கிட்ட வந்துருச்சுனாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு ஒரு நஷ்டம் பெருசாக இல்லாமல் காப்பாற்றிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் வெளியில் போகிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராஃபிட் அது கிடச்சிதுன்ற திருப்தியில் நம்ம வெளியில் போய்க்கலாம். பங்குச்சந்தைங்கிறது கடல் நீர் மாதிரி. அந்த கடல் நீரை வந்து நம்ம மொத்தமாக அள்ளிக்கிட்டு வந்துட முடியாது. வாய்ப்புகள் நமக்கு, சந்தர்ப்பங்கள் நமக்கு அதில் லக்கும் இருக்கணும். இருந்துச்சுன்னா அதிகமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு ஒரு டம்ளர் தான் மிச்சம்னா அந்த ஒரு டம்ளரை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடணும். ஒரு சின்ன சின்ன இழப்புகள் வந்தாலும் அதை சரி கட்டி செல்லக்கூடிய வழியில் நம்மளை திறமையை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மதர்சன் 129 ரூபா 42 காசில் க்ளோசிங். போன வாரம் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கில் போச்சு. இந்த வாரம் கீழே வந்து க்ளோசிங் முடிச்சிருக்காங்க. 132 தாண்டலை, அவ்வளோதான். இப்படி நீங்கள் கேனில் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீக்லி சார்ட்ஸில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். இவ்வளோ தூரம் ஏறி போயிருந்தால் கூட இந்த வாரம் முழுக்க வேலை போயிருக்கு. 135 வரைக்கும் போயிருந்தால் கூட க்ளோசிங் 132க்கு மேலே கொடுக்க முடியல. ஒருவேளை இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி கீழே வரும்போது மறுபடியும் 116 நோக்கி கூட வந்துடலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை என்ன செய்கிறதுன்ற ஒரு பதட்டத்தில் நீங்கள் இருக்கும்போது நான் சொன்ன ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு 50% க்ளோஸ் பண்ணிவிட்டு
வாய்ப்பு கொடுத்து மேலே போச்சுன்னா அடுத்த 50% 148 கொடுக்குறது இல்லையா, திருப்பி கீழே தான் வருது அப்படின்ற தன்மை தெரியுதா, ஒன்று ரொம்ப நெருங்கி வரும்போது டக்குன்னு கொடுத்துடணும், இல்லை நம்ம வாங்கின விலைக்கே வருதுன்னாலும் கொடுத்துடணும். அதன் பிறகு அது மேலே போச்சுன்னா வருத்தப்படக்கூடாது. நமக்கு கிடைச்சது தான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம செயல்படுறது நல்லது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பங்குச்சந்தை சூழ்நிலைக்கு ஏற்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ இந்த அலர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா, இது மேலே போனதுன்றதை மட்டும் நான் காட்டுறதுக்காக இல்லை, இந்த இடத்துல என்ன செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குங்கிற ஒரு சின்ன ஐடியாஸ் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டே வரேன் ஒவ்வொரு தடவையும். மற்றபடி இந்த லெவல்ஸுக்கு அது போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம காட்டுறதை விட, அந்த இடத்துக்கு வரும்போது ஏன் அது தயங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. காரணங்கள் எதுவாக இருக்கலாம். இந்த ட்ரம்ப்பினுடைய நியூஸாக இருக்கலாம், இல்லை இந்த பர்டிகுலர் கம்பெனியில் ஏதாவது செய்திகள் வரலாம், இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கலாம், ஏதோ ஒரு காரணங்கள். ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸை சரியாக பயன்படுத்தி அந்த இடத்துக்கு மேலே தள்ளப்படலை அப்படின்னா நம்ம கவனத்தோடு செயல்படணுன்றதுக்காக தான் ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து தனித்தனியாக வச்சு காட்டுறது. ஸோ இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான என்னுடைய முதல் தேர்வு HSCL 489 ரூபா 70 க்ளோசிங். ஸோ 478 அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதை தாண்டி சென்று க்ளோசிங் ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியாமல் தான் தடுமாறி மறுபடியும் உள்ளே வந்துருச்சு. ஸோ அதை தாண்டறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வாரங்களாக முயற்சி பண்ணியும் மறுபடியும் மேலே போக முடியாமல் இந்த வாரம் அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா 536 தான் ஒரு முக்கியமான அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வருது. ஸோ இந்த பர்டிகுலராக இன்றைக்கி போயிருக்கக்கூடிய அந்த 496க்கு மேலே வரக்கூடிய வாரம் க்ளோசிங் போகும்போது 536 முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி மேலே செல்லும்போது 572 அப்படிங்கிறது இரண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக போச்சு அப்படின்னா 623 மூன்றாவது லெவலாக நமக்கு வாய்ப்புகள் தரும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதற்கு முன்னாடி கொடுத்த ஏற்றங்கள் எல்லாமே சரிவர நமக்கு அந்த ஹையை தாண்டாமல் இருக்கும். இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு. 494க்கு மேலே அடுத்த வாரம் க்ளோசிங் இருக்கணும். அந்த 494க்கு மேலே இல்லை, 97 வரைக்கும் தான் போயிருக்கு ஹை க்ளோசிங். அந்த 494கிட்டே க்ளோசிங் நின்று போச்சு. ஸோ அப்போவே ஒரு டவுட் வருது பாருங்கள், அந்த லெவலுக்கு மேலே கொண்டு போகாமல் நிறுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்த வாரம் உள்ளே இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்து இப்போ இந்த வாரம் இப்படி கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. இதுவும் நமக்கு இந்த 496க்கு மேலே அடுத்த வாரம் க்ளோசிங் இருந்துச்சுன்னா அடுத்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்குதுன்றதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதன் பிறகு வரக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்கிட்ட என்ன செய்தோ அதை பார்க்கணும். கீழே 478 தான் சப்போர்ட். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். NTPC லிமிடெட் 372 ரூபா 95 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து தான் கீழே இறங்கி கிட்டத்தட்ட 320 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 372க்கு போயிருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த வாரம் அந்த 372 நெருக்கத்தில் தான் க்ளோசிங்கே கொடுத்துருக்காங்க. கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வால்யூமும் போயிருக்கு. ஸோ தொடர்ந்து இதனுடைய அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 386 ஒரு இன்ட்ரீம் லெவலாக பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 406 அடுத்த லெவலாக பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 427 மூணாவது லெவலாக நான் இதில் பார்க்குறேன். ஸோ இந்த 3 லெவல்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த 372க்கு மேலே அது சஸ்டெயின் பண்ணி அடுத்த வாரங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த 3 வாய்ப்புகளும் இருக்கும். வாய்ப்புகள் தராமல் உள்ளுக்குள்ளே மறுபடியும் வந்துருச்சு 372 கீழே அப்படின்னா நம்ம கவனத்தோடு இருந்து இதில் என்ட்ரி கொடுக்காமல் இருக்கிறது தான் சேஃப். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். சமன் கேபிட்டல்ஸ் 154 க்ளோசிங். ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்தது தான் இந்த 167 186 வரைக்கும் போச்சு. அங்கேருந்து ஒரு இறக்கத்தை கொடுத்து இல்லை நல்லா இறங்கி உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த 147க்கு மேலே மறுபடியும் திரும்பி இது கொண்டாந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. வரக்கூடிய வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சத்துக்கு மேலே செல்லும்போது முதல் லெவலாக நமக்கு 167 ஃபஸ்ட் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 186 அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா நமக்கு ஒரு ஃப்ரெஷ் லெவலாக 209 அந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ ஒரு யூட்டர்ன் பண்ணியிருக்கு. அது ஸ்டடியாக போகணும் அப்படின்னா இந்த வாரத்தினுடைய லெவலை தாண்டி மேலே க்ளோசிங் அடுத்த வரக்கூடிய வாரங்கள் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள். ஸோ தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நமக்கு பங்குச்சந்தை எப்படிப்பட்ட வாய்ப்புகளை தருகிறதோ அதை பேஸ் பண்ணி நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளோடு உங்களோடு மீண்டும் இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.